அவசரமான ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதனுடைய பின்னணி குறித்தும் இந்த முறை வாக்குப்பதிவில் பாரிய ஒரு சரிவு எந்த வேட்பாளருக்கு சாதகமாக அமையப் போகிறது, இந்த முறை தேர்தல் முடிவுகளில் அது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது குறித்த ஒரு விரிவான பதிவாக இந்த பதிவை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீர்கள். அவசரமாக இன்றைய தினம் 21ஆம் தேதி இரவு 10 மணியிலிருந்து நாளைய தினம் காலை 6 மணி வரைக்கும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊரடங்கு பிறப்பிக்கப்படுவதற்கு முதலே சமூக ஊடகங்களில் ஒரு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு விடுமா, ஒரு பதட்டமான சூழல் வந்து விடுமா என்று சொல்லி மக்கள் ஏற்கனவே பொருட்களை வாங்கி சேமிக்க தொடங்கியிருந்த ஒரு நிலையை நேற்றைய தினமே நாம் பார்த்திருந்தோம். இன்றைய தினம் டிரான் அலஸ் சிவில் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார், தேவை ஏற்பட்டால் ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்துவோம், கடுமையாக நாங்கள் நடவடிக்கைகளை எடுப்போம் என்ற ஒரு தகவல் ஒன்றை ஊடகங்களுக்கு இன்றைய தினம் அவர் வழங்கியிருந்தார். இதனுடைய பின்னணியில் திடீர்னு இரவு பொழுது இந்த அறிவிப்பு வருகிறது, ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு வர்த்தமானி மூலமாக கூட விரிவாக எந்தெந்த பகுதிகளில் இது முழுமையாக அமுல்ல இருக்கும், அது மாதிரி மக்கள் பொது இடங்களில் ஒன்று கூட முடியாது என்கிற பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பின்னணியில் எதனால் இப்போது இந்த ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, தேர்தல் வாக்கு எண்ணக்கூடிய நடவடிக்கைகள் முடிந்து முடிவுகள் வெளியாகிற சந்தர்ப்பத்திலும் தொடர்ந்தும் இந்த அமைதி நிலைமை நாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு காரணத்துக்காக இப்போ ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவலும் வெளியாகியிருந்தது. இதுக்கு முதல்ல தேர்தல் ஆணையாளர் சமன் ரத்நாயக்க ஊடகங்களுக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, வரலாற்றிலேயே மிக அமைதியாக நடந்த தேர்தல் இந்த தேர்தல் தான், எந்த ஒரு வன்முறையும் பதிவாகவில்லை அப்படின்னு சொல்லி அவர் ஊடகங்களுக்கு கருத்தும் தெரிவித்திருந்தார். இப்போது கட்டுநாயக்கவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு 200க்கும் மேற்பட்ட STF வீரர்கள் அங்கே கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த கட்டுநாயக்கவினூடாக நிறைய பேர் வெளிநாடுக்கு போகிறதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள், முக்கிய பிரமுகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே பசில் ராஜபக்ச வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. இன்னும் ஒருவர் டான் பிரசாத் என்கிற ஒருவர், அதிகமாக இனவாத பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடிய டான் பிரசாதும் கூட வெளிநாடு போகிறதுக்கான முயற்சியை மேற்கொண்டு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஏற்கனவே பல வழக்குகள் உண்டு. ஆகவே வழக்கு விசாரணைகள் நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவரை திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இப்போது நாட்டில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்ல இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய பாஸ்போர்ட், அது மாதிரி டிக்கெட், விசா போன்றவற்றை காண்பித்து செல்வதற்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த ஊரடங்கு சட்டம் நாட்டில் அமைதி நிலைமையை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு ஊரடங்கு என்றுதான் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அடுத்ததானாங்க இந்த முறை வாக்குப்பதிவில் பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து விளக்கமாக சில தரவுகளையும் கூட உங்களுக்கு தரப்போகிறேன். கடந்த முறை 2019 ஜனாதிபதி தேர்தலில் வாக்குப்பதிவு எப்படி இருந்தது, என்ன மாதிரியான ஒரு நிலைமை மாவட்டங்களுக்கு இடையில் இருந்தது என்பது குறித்த ஒரு சிறு தரவு ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த முறை வாக்குப்பதிவு 75லிருந்து 80% தான் இருக்க போகிறது என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது கடந்த முறை பார்த்தீங்கன்னா 83.77%. கடந்த முறை மிக அதிகமான ஒரு வாக்குப்பதிவு இருந்தது கோட்டாபய ராஜபக்ச வெற்றி பெற்ற அந்த சமயத்திலே. ஆக இந்த முறை ஒரு 75லிருந்து 80% அது குறைய போகிறது என்பதுதான் இப்போது குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அப்படி பார்த்தா 171 லட்சம் வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டவர்கள், அதுல ஒரு 128 லட்சம் பேர் தான் வாக்களித்திருப்பார்கள் இந்த பதிவை பார்க்கிற நேரத்தில். ஆக அந்த 128 லட்சத்தில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் எல்லாம் போக ஒரு அரைவாசி என்று சொன்னால் ஒரு 60 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றால் ஒருவர் 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுவிடலாம். ஆனால் வாக்குப்பதிவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சரிவு மிக நெருக்கமான ஒரு தேர்தல் முடிவை கொடுக்கும் என்று சொல்லித்தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 3 போட்டியாளர்களுக்கு இடையிலும் கடுமையான ஒரு போட்டி நிலவலாம், அல்லது முதலாவது 2வது இடத்தை பிடிக்கக்கூடிய அந்த போட்டியாளர்களுக்கு இடையில மிக கடுமையான ஒரு நெருக்கமான ஒரு போட்டி நிலவக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது. இலங்கையினுடைய வரலாற்றில் மிக நெருக்கமான ஒரு போட்டி நிலவிய ஒரு சந்தர்ப்பமாக பார்த்தால் 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க மோதிய அந்த ஜனாதிபதி தேர்தலில் மிக சின்ன ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தான் மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்றார். 50.29% வாக்குகளை எடுத்தார். ரணில் விக்ரமசிங்க 48.47% வாக்குகளை எடுத்திருந்தார். ஒரு 1.86% வாக்கு வித்தியாசம் தான், கிட்டத்தட்ட 1,80,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் ரணில் விக்ரமசிங்க அந்த ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியை தழுவியிருந்தார்.
அதே மாதிரியான மிக நெருக்கமான ஒரு தேர்தல் முடிவை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த முறை. அதுக்கு காரணம் வாக்குப்பதிவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சரிவு. கடந்த ஜனாதிபதி தேர்தலோடு பார்த்தால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பேர் வாக்களிக்காமல் போயிருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயமும் கூட வெளியாகி இருக்கிறது. இதற்கும் பல காரணங்கள் உண்டு. உங்களுக்கு தெரியும், பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு மிக அதிக அளவிலான இளைஞர்கள், நிறைய மக்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டார்கள். வெளிநாட்டில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு போனார்கள். குடும்பத்தோடு போய் வெளிநாடுகளில் போய் குடியேறியிருந்தார்கள். அதில் ஒரு 16 லட்சம் பேர் வெளிநாடுகளில் குடியேறி இருக்கக்கூடும் என்று ஏற்கனவே செய்தித்தாள்களிலும் கூட தகவல்கள் வெளியாகி இருந்தது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டுக்காக மிக நீண்ட வரிசையாக வெளிநாட்டுக்கு போனவங்களுடைய எண்ணிக்கையை பார்க்குற நேரத்தில் இந்த 40 லட்சத்தில் அதிகமான பேர் வெளிநாட்டுக்கு போனவர்களாக இருக்கக்கூடும். பொதுவாகவே இந்த ஜனாதிபதி தேர்தல்களில் வாக்களிக்காமல் விடுகிறவர்களுடைய எண்ணிக்கை ஒரு 20 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வாக்களிக்காமல் போவதற்கான சந்தர்ப்பமும் இருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக இந்த முறை இந்த 75% 80% வாக்குப்பதிவு என்பது மிக நெருக்கமான ஒரு தேர்தல் முடிவை கொடுக்கும் என்பதுதான் பல நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கிறது. நுவரெலியா மாவட்டம் அதுபோல கம்பா மாவட்டம் தான் இதுவரையில் கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. 80% வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. ஆனால் கடந்த முறை இது சர்வசாதாரணம். 80% அதிகமான வாக்குப்பதிவு தான் பல இடங்களிலும் கூட கடந்த முறை. ஹம்பாந்தோட்டையில் பார்த்தீங்கன்னா கடந்த முறை 87% வாக்குப்பதிவு நடந்திருந்ததை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்போது நுவரெலியா, கம்பா இந்த 2 தேர்தல் மாவட்டங்களில் தான் அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது இந்த முறை. நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்த மட்டும் 6 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 6 லட்சம் வாக்காளர்கள் நுவரெலியாவில். கம்பா மாவட்டத்தை பொறுத்த மட்டும் கம்பா ரொம்ப அதிகம், 18 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கம்பா. ஆக இந்த 2 இடங்களில் அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. கொழும்பு தேர்தல் மாவட்டத்தில் இந்த முறை 75% வாக்குப்பதிவு நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் 66% வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. வன்னியில் 71% வாக்குப்பதிவு, மட்டக்களப்பில் 65% 70% வாக்குப்பதிவு, திருகோணமலையில் 76% வாக்குப்பதிவு இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுபோல புத்தளத்திலும் கூட 78% வாக்குப்பதிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி, முல்லைத்தீவு இந்த பகுதிகளில் மிக குறைவான வாக்குப்பதிவுகள் தான் வழமையாக இடம்பெறும். இந்த முறையும் கூட ஒரு 65% வாக்குப்பதிவு தான் கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற தேர்தல் மாவட்டங்களில் பதிவாகி இருப்பதும் இங்கு கவனிக்கக்கூடிய விஷயம். இந்த முறை தேர்தலை எடுத்துக்கொண்டால் 10 லட்சத்தை விட அதிகமான வாக்காளர்கள் இருக்கக்கூடிய 5 தேர்தல் மாவட்டங்களை உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பாருங்க, கம்பா 18,81,129 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். கொழும்பு 17,65,351 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம். குருநாகல் 14,17,226 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். கண்டியில் 11,91,399 வாக்காளர்கள். களுத்துறையில் 10,24,244 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த 5 தேர்தல் மாவட்டங்களும் தான் இலங்கையில் 10 லட்சத்தை விட அதிகமான வாக்காளர்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள். ஆக குறைந்த வாக்காளர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் என்றால் அது வன்னி மாவட்டம் தான். வன்னி தேர்தல் மாவட்டத்தில் 3 மாவட்டங்கள் உண்டு. அதில் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு இந்த 3 மாவட்டங்கள் இணைந்து வன்னி தேர்தல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3,06,081 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக இருக்கிறார்கள். இது தவிர யாழ்ப்பாணத்திலே 5,93,187 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். மட்டக்களப்பில் 4,49,686 வாக்காளர்கள். திகாமடுல்லையில் 5,55,432 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இப்படி இந்த முறை தேர்தலில் புதிதாக 11 லட்சம் வாக்காளர்கள் இணைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இந்த முறை தேர்தலில் வாக்குப்பதிவு சரிவை சந்தித்திருக்கிறது. 75% 80% தான் வாக்குப்பதிவும் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பேர் வாக்களிக்கவில்லை என்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. ஆகவே ஒரு நெருக்கமான விறுவிறுப்பான தேர்தல் ஒன்றை தான் இந்த முறை பார்க்க போகிறோம். இப்போ ஊரடங்கும் அமுலில் இருக்கிறது. அமைதியான ஒரு சூழ்நிலை நாட்டுக்குள்ளே நிலவ வேண்டும் என்பதற்காக இந்த முறை தேர்தலில் வாக்களித்துவிட்டு 3 பிரதானமான வேட்பாளர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, மக்கள் தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான தேர்தல் இது, முறைப்பாடுகளும் ரொம்ப குறைவாகவே கிடைத்திருந்ததாகவே அமைதியான தேர்தல் நடக்கிறது என்று சொல்லியிருந்தார். அதுபோல எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச,
ஜனநாயக ரீதியாக மக்கள் அவர்களுடைய வெற்றியை தீர்மானிக்க போகிற ஒரு முக்கியமான தேர்தல் இது என்று குறிப்பிட்டார். அன்ருகுமார் திசாநாயக்க வேட்பாளர் சொன்னது வரலாற்றில் திருப்புமுனையான ஒரு தேர்தல் இது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். அனைவரினுடைய கருத்துக்களுக்கும் ஜனநாயக ரீதியாக மதிப்பளித்து அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி இருந்தார். ஆக முதலாவது தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் தான் எதிர்பார்க்கப்படுகின்றன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் தபால் மூல வாக்குகள் எண்ணக்கூடிய பணிகள் ஆரம்பமாகி இருப்பதாக தெரிகிறது. நள்ளிரவுக்கு முதல்ல ஒரு சில தபால் மூல வாக்களிப்பு முடிவுகளை நாம் எதிர்பார்க்கலாம்.